பார்க்க போறது மண்டுகாசனம். மண்டுகாசனம் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, இதோட பயன்கள் என்னன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு நீங்க இந்த வீடியோவை முழுமையா பார்க்கணும். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பண்ணிங்கன்னா எங்களோட எல்லா வீடியோஸும் உங்க போன்ல வந்து அப்டேட் ஆகும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம எங்களோட எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், நம்ம இப்போ மண்டுகாசனம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். என்ன நேயர்களே, இந்த மண்டுகாசனம் இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்க ஒரு யோகா மேட் அல்லது விரிப்புல வந்து உட்கார்ந்துருக்கோம். முதல்ல வந்து அதுக்கு வஜ்ராசனத்துக்கு வரணும். ஸோ முதல்ல வந்து வஜ்ராசனத்துல முதல்ல தண்டாசனத்துல உட்கார்ந்து உங்கள் கால்களை மடித்து, ஒரு காலை மடித்து ரெண்டு கால்களை மடித்துட்டு நீங்க ஒரு வஜ்ராசனத்துல நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கைகளை வந்து இந்த மாதிரி முட்டி வச்சுட்டு உங்களுக்கு அதாவது அடி வயிற்றுல வந்து நல்ல அழுத்தம் கொடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து ஒரு மூச்சை எடுத்து விடணும். ஃபர்ஸ்ட் டேக் a deep breath, breathe in and breathe out. ஸோ இப்போ நல்லா மூச்சை எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே உங்களுடைய தலையை வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் மேலே தூக்கி எடுத்த மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக மெதுவாக அப்படி வந்து நீங்க கீழே வந்து உங்களுடைய நெற்றியால் தலையை தொட வேண்டும். ஸோ இதுதான் இந்த மண்டுகாசனத்தின் ஒரு நிலையாகும். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசனத்தின் பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது இந்த ஆசனம். அதாவது இந்த ஆசனத்தில் வந்து உங்களுடைய கணையம் மற்றும் கல்லீரல் மற்றும் நமது வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளும் வந்து நன்றாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ரத்த ஓட்டம் நன்றாக இந்த இடத்துக்கு நல்லா நடக்கும். வாயு தொல்லை மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு வந்துட்டு இந்த ஆசனம் வந்து மிக 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 சிறந்த ஆசனமாகும். ஸோ எந்த மலச்சிக்கல் எப்பேற்பட்ட மலச்சிக்கல் இருந்தாலும் இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் தீரும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வாயு தொல்லை இருப்பவர்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆசனம். அந்த கேஸ் தொல்லையிலிருந்து நீங்கள் நல்லா வந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ முடியுமோ இந்த பொசிஷனில் இருக்கிறப்ப பெரியவங்களுக்கு வந்துட்டு சிலருக்கு வந்து இந்த நெற்றி வந்து நம்ம தரையை தொட முடியாது. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் நில்லுங்க. இதில் அப்படி மூச்சை எடுத்துக்கொண்டே மெதுவாக மெதுவாக ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் அதாவது 3 மினிட்ஸ் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கூட இன்னொரு ஒரு 3 செட்டு அதாவது இந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் திருப்பி வந்துட்டு உங்களுடைய நல்ல மூச்சை எடுத்துக்கொண்டு மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக கீழே வந்து உங்கள் நெற்றி தலையை தொடுமாறு ரிலாக்ஸ். இந்த பொசிஷனில் வந்து உங்கள் மூச்சு இயல்பாக இருக்கட்டும். மூச்சை எடுத்துக்கொண்டே ஸோ இந்த பலன்கள் வந்து நான் உங்களுக்கு சொன்ன வந்து அதாவது இந்த நல்ல நம்மளுக்கு வந்துட்டு வாயு தொல்லை நீங்கும், மலச்சிக்கல் நீங்கும், இன்சுலின் சுரப்பதற்கு கணையம் நன்றாக அழுத்தப்படுவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்துட்டு இன்சுலின் நல்ல நிலைமையில் அதாவது ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் சுரக்காமல் இருப்பதற்கு கூட இந்த ஒரு ஆசனம் செய்து வந்தால் கணையம் அமுக்கப்படுவதால் இன்சுலின் நன்றாக சுரக்கப்பட்டு உங்கள் டயபெட்டிக் ப்ராப்ளம் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த ஆசனம் ஒரு சிறந்த ஆசனமாக அமையும். என்ன வியூவர்ஸ், நீங்க மண்டுகாசனம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்து வந்திருக்கீங்க. இதை டெய்லி நீங்க வீட்டில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த